Don't stop. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரீசெண்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க ரொம்பவே ஃபெமிலியராக இருக்க ஹேர் மாஸ்க், மமாயர்த்தோட ஹேர் மாஸ்க், அதே மாதிரி ஹிமாலயாவோட ஹேர் மாஸ்க். இது ரெண்டில் எது பெஸ்ட், எது வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு என்னைய மாதிரி டவுட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ண தான் விச் இஸ் பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி ஹேர் மாஸ்க் போடுவேன்னா, முதல் நாள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஹேர் மாஸ்க் போடுவேன். முதல் நாள் வந்து என்னோடய ரெகுலர் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நார்மலாக 2 சொட்டு எண்ணெய் வைப்பேன். இப்போ எல்லாம் ரீசெண்டாக ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ராவாக என்னோடய ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்குது. நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3 days ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். இடையில டெய்லியெலாம் வாஷ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. நான் 3 days ஒன்ஸ் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் நல்லது. ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் இரிட்டேட் ஆகும். நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து கார்டில் கொடுக்குறேன். அண்ட் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒரு சாஃப்டாக, எப்போதும் மறுநாள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சி இழுத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறது. அது மாதிரி ஹேரும் எனக்கு ஃபால் ஆகலை. நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஹிமாலயாவோட ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கு. இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள். இது 100 ml வந்து 80 rupees தான். ஜஸ்ட் இது நம்மளுக்கு எத்தனை நாள் வரைக்கும் வரும்னு கேட்டால் மேக்ஸிமம் 1 month 1.5 month வரைக்கும் வரும். 80 rupeesக்கு இது நல்லா வர்த்தபிள் தானே. அண்ட் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க மமாயர்த்தோட ஹேர் மாஸ்க்கும் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, என்னோடய ஹேர் வந்து இப்படி மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதையும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இது வரைக்கும் 1 time கூட யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ உங்களுக்கு முன்னாடி தான் இப்போ இந்த சைடு வந்து எனக்கு பிடிச்ச ஹிமாலயாவோட ஹேர் மாஸ்க்கு அண்ட் இந்த சைடு வந்து மமாயர்த்தோட ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் இதில் வந்து ஆர்கன் ஹேர் மாஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, படிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு வந்து ஃப்ரிஷ் ஃப்ரீ அண்டு ஸ்ட்ராங்கர் ஹேர், பேரபன் ஃப்ரீ அண்டு சிலிக்கான் ஃப்ரீ, ஹைப்போ அலர்ஜினிக் போட்டிருக்காங்க. ஓகே, யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், சென்சிட்டிவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வித் பயோ ஆக்டிவ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஹெர்பல். ஓகே, அண்ட் வந்து வித் ஆர்கன் ஆயில், அவகோடா ஆயில் அண்டு மில்க் ப்ரோட்டீன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 599. ஓகேவா? அண்டு இது எத்தனை எம்எல்? 509 200 ml. ஸோ 100 ml 80 rupees, 200 ml வந்து 599. ஹிமாலயாவில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இது பண்ணலை, அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. பட் வந்து ஹிமாலயாவில் எப்போதுமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்லாம் இருக்காது. ஸோ நம்ம நம்பி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க்கே ஹிமாலயா ட்ரை பண்ணேன். அண்ட் இது எல்லாமே சொல்கிறாங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கியிருக்கேன். பட் இதோட பேக்கேஜிங் அண்ட் இதில் போட்டிருக்க விஷயம் எல்லாமே படிக்கும்போது வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ரெண்டையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதோட காஸ்ட்டுக்கு இது எப்படி இருக்குது, இதோட காஸ்ட்டுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து இந்த சைடு இந்த ஹேர் மாஸ்க்கையும், இந்த சைடு வந்து மமாயர்த்தோட ஹேர் மாஸ்க்கையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி செப்பரேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட ஃப்ரண்ட் ஹேர், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணுறேன். நிறைய இவ்வளோ அமௌண்ட் இங்கே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறையவே அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ பன்னு அது மாதிரி எதுவுமே போல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சைடு வந்து மமாயர்த் யூஸ் பண்ண போகிறேன். பேக்கேஜிங் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளோஸர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்மெல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து சம்திங் ஏதாவது மைல்டு பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி வருது. இது வந்து நல்ல ஒரு ஹெர்பல் ஸ்மெல் அது மாதிரி தான் வருது, நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்மெல் வருது. ஓகே, அண்டு அப்ளிகேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நல்ல க்ரீமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்டாக அப்ளை பண்ணணும், டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா. இது வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் இந்த பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஃப்ரண்ட் ஹேர்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த சைடு வந்து ஹிமாலயா போட்டேன், இந்த சைடு வந்து மமாஎர்த் போட்டேன். ஓகேவா? இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஹிமாலயா அண்டு மமாஎர்த் ரெண்டுமே ஸோ சாஃப்ட். உண்மையாக ஒரு மாஸ்க்கு நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதுதான் ரெண்டுமே செம்ம சாஃப்டாக இருக்குது. ரெண்டுமே நல்ல சாஃப்ட்டு தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஹிமாலயாவோட கம்பேர் பண்ணும்போது மமாஎர்த் வந்து லிட்டில் பிட் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு 5% வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக 5% வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்து இன்னொரு செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஹிமாலயா வந்து கொஞ்சம் வேல்யூமாக தெரியுது. அதே மாதிரி என்னோடய ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னாக இருக்க மாதிரி தெரியுது. ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்னாக இருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். பட் இங்கே வந்து கொஞ்சம் கேர்லியாக தான் இருக்குது. நம்மளோட ஹேரை விட அது மாஸ்க் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கேர்லியாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்து வேல்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. இங்கே நல்ல வேல்யூமாக தெரியுது, இங்கே வந்து கம்மியாக தான் தெரியுது. ஸோ ஹிமாலயா வந்து நல்ல வேல்யூமாக தெரியுது, இங்கே வந்து கம்மியாக தெரியுது. இன்னொன்று என்னன்னா, இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து அந்தளவுக்கு இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. இது நல்லா சாஃப்டாக ரொம்ப லேஸாக அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து மமாஎர்த் வந்து அந்தளவுக்கு இல்லை. அண்ட் வந்து ஸ்மெல் பார்த்தோன்னா மமாஎர்த்தில் எந்த ஸ்மெல்லுமே இல்லை, வாஷ் பண்ணதுக்கப்புறம் போயிடுது. அண்ட் ஹிமாலயா அந்த மாஸ்கில் நல்ல ஸ்மெல் இருக்குது. ஆஃப்டர் வாஷ் கூட அந்த ஸ்மெல் வந்து நம்மளோட ஹேரில் இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹிமாலயா. பிகாஸ் வந்து எனக்கு அது ரொம்ப அஃபோர்டபுள், என்னால் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக அது வாங்க முடியும் அப்படிங்கிறனால ஹிமாலயா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது என்னோடய ஹேர் வந்து நல்லாவே ஸ்ட்ரைட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு போனிடெயில் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும், ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பட் வந்து மமாஎர்த் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த அளவுக்கு கர்லியாக இருந்தால் நம்மளால் எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியாது. அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஓகே அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் மமாஎர்த் வாங்கிக்கலாம். அண்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மமாஎர்த் வாங்க முடியலையே நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். பிகாஸ் வந்து ஹிமாலயா அதை விட சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து ஹிமாலயாவோட கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் லிட்டில் பிட் சாஃப்டாக இருக்க மாதிரி. தொட்டு பார்க்க வந்து சாஃப்டாக தெரியல, இது பார்க்க செம்ம சாஃப்டாக தெரியுது. பட் வந்து தொட்டு பார்க்கும்போது லிட்டில் பிட் ஹிமாலயாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஒரு 5% 10% தான். ஸோ வந்து ரெண்டுமே ஓகே தான். உங்களால் எது ஓகேவா அஃபோர்டபுள் வேணும்னா நீங்கள் ஹிமாலயா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கணும், ஹிமாலயோட பிராண்ட் பிடிக்கும், அது மாதிரி அது பேரபன் ஃப்ரீ இந்த மாதிரி எல்லாமே ஓகே இல்லையா? அந்த பிராண்டில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மமாஎர்த்துக்கு போகலாம். எனக்கே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. பிகாஸ் வந்து எனக்கு வந்து மமாஎர்த் வாங்குறதா இல்லை ஹிமாலயா வந்து கண்டினியூ பண்ணலாமாங்கிறது பெரிய டவுட் இருந்தது. பட் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறது மூலிமா எனக்குமே அது கிளியர் ஆகிடுச்சு. எனக்கு ஓகே, ஹிமாலயாவே ஓகே. ஏன்னா மமாஎர்த் வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு 599 நம்ம நிறைய வாங்குகிறோம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்னா மட்டும் இல்லையா? ஸோ 599 இவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம எப்படி கண்டினியூவாக வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இதுக்கு அண்ட் இதுக்கு. ஸோ ரெண்டு ஹேருக்குமே எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ வந்து நான் ஹிமாலயாவுக்கு தான் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.